ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் வேர்ல்டு. சூப்பரான இந்த சில்க் சாரீக்கு இன்றைக்கி சாரி ஃபால்ஸு ஜாயின் பண்ணி தைக்க போகிறோம். இதை ஜாயின் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். சாரியோட முந்தான பகுதியில் நம்ம இந்த சாரி ஃபால்ஸ் வைக்கக்கூடாது. பாருங்கள், சாரி நம்ம ஃபஸ்ட்டில் சாரி உடுக்கிற பகுதியில் கால் கீழ் சுற்றளவு வரக்கூடிய பகுதியில் தான் நம்ம இந்த சாரியோட ஃபால்ஸ் ஜாயின் பண்ணி நம்ம தைக்கணும். பாருங்கள், முந்தான பகுதி சாரியோட ஒரு பகுதியில் இருக்கும். சாரியோட மறுபக்கத்தில் இந்த சாரி ஃபால்ஸை இந்த மாதிரி கால் பகுதியில் நம்ம வச்சு தைச்சிக்கிடணும். பாருங்கள், இந்த சாரியோட பார்டர் பகுதி சாரி ஃபால்ஸோட நீளத்துக்கு உள்ள இடத்தையே நம்ம எடுத்துக்கிடலாம். பாருங்கள், எடுத்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணி தைக்கணும். ஜாயின் பண்ணும்போது இந்த சாரி ஃபால்ஸ் நீங்கி எதுவுமே வரக்கூடாது. நீட்டாக நம்ம தைச்சிக்கிடலாம். பாருங்கள், தைக்கும்போது இந்த சாரி துணியை நம்ம இழுக்க எதுவுமே செய்யக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நீட்டாக இந்த ட்ராக்கோட அளவுக்கே நம்ம தைக்கிறதுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கணும். பாருங்கள், சாரியோட மெயின் பகுதி இந்த மிஷின் போர்டு பகுதியில் இருக்குது. சாரியோட உள்பகுதிக்கு மேலே தான் வச்சு நம்ம இந்த சாரி ஃபால்ஸ் தைக்கும். இந்த மாதிரி இந்த சாரி ஃபால்ஸ் வச்சு தைக்கும்போது இந்த சாரியோட லுக்கே வேறு மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த பார்டர் எதுவுமே டேமேஜ் ஆகாது. ஒரு சில சாரிகளோட பார்டர்லாம் அப்படியே கிழிஞ்சு வந்துடும். இந்த சாரி ஃபால்ஸ் யூஸ் பண்ணி நம்ம தைச்சி உடுக்கும்போது இந்த சாரியோட ஃபினிஷிங்கே வேறு மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பகுதியை மட்டும் நம்ம ஜாயின் பண்ணிகிட்ருக்கோம். இந்த சாரி ஃபால்ஸ் எவ்வளோ நீளம் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம இந்த மாதிரியே தைச்சி எடுத்துக்கிடணும். பாருங்கள், தைக்கும்போது இந்த சாரி எந்த சுருக்கம் சுருங்கக்கூடாது. சாரி ஃபால்ஸ் துணியும் சுருங்கக்கூடாது. இந்த மாதிரி ஜாயின் பண்ணி தைச்சிக்கிட்டே எடுத்துடலாம். பாருங்கள், இந்த எட்ஜு பகுதியில் சாரி ஃபால்ஸு முடியக்கூடிய இடம் வரும்போது லைட்டாக இந்த சாரி ஃபால்ஸை ஒரு சிங்கிள் மடக்கு நம்ம மடக்கி எட்ஜில் கொண்டு முடிச்சுக்கிடலாம். பாருங்கள், இப்போ சாரியோட எட்ஜு வந்தாச்சு. அதில் ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு இந்த சாரி ஃபால்ஸை ஒரு சிங்கிள் மடக்கு மடக்கி இந்த மாதிரி முடித்து ரிவர்ஸ் அடித்து எடுத்துக்கிடணும். பாருங்கள், ஒரு பகுதி ஃபுல்லுமே நம்ம இந்த சாரி ஃபால்ஸை ஸ்டிச் பண்ணியாச்சு. அடுத்ததாக மறுபகுதியை நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிடலாம். மறுபகுதி ஸ்டிச் பண்ணும்போதும் இந்த துணி எதுவுமே இழுக்காதவாறு நம்ம நீட்டாக தைச்சிக்கிடணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி தைக்கும்போது சாரி துணியிலேயோ இந்த சாரி ஃபால்ஸ்லேயும் எந்த ப்ளீட் எதுவுமே வராது. நம்ம நீட்டாக இந்த மிஷின் ட்ராக் எப்படி தைக்குதோ அந்த அளவுக்கு நீட்டாக கொடுத்து தைச்சிட வேண்டியதான். சாரி ஃபால்ஸையும் சாரியும் எக்காரணம் கொண்டும் நம்ம இழுத்து தைக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நீங்கள் இந்த மாதிரி சாரிகளுக்கு சாரி ஃபால்ஸ் வச்சு தைச்சிருக்கிறீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சாரி ஃபால்ஸ் அதேமாதிரி நம்ம கடையில் வாங்கும்போது அளவு நம்ம சாரியில் பார்டர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நம்ம வாங்கி அளவுக்கு ஏற்றவாறு இந்த சாரி ஃபால்ஸ் நம்ம தேர்ந்தெடுத்துக்கிடலாம். பாருங்கள், இந்த சாரியோட அளவுக்கே நம்ம சாரி ஃபால்ஸ் இப்போ வாங்கி தைச்சிக்கிட்டு இருக்கிறோம். சாரி ஃபால்ஸு ரெடிமேடாக எடுக்காமல் சாதாரண லைனிங் துணியிலையும் நம்ம இந்த மாதிரி சாரி ஃபால்ஸ் எடுத்து கட் பண்ணி நம்ம தைச்சி எடுத்துக்கிட்டாலும் சாரி ஃபால்ஸ் நீட்டாக இருக்கும். பாருங்கள், எந்த ஒரு ப்ளீட் எதுவுமே வைக்காமல் நீட்டாக தைச்சிக்கிட்டு இருக்கோம் சாரி ஃபால்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ஈஸியான மெத்தடில் தைச்சி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலில் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். மறக்காமல் நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலில் எல்லா வீடியோவும் பாருங்கள். நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ இந்த சாரி ஃபால்ஸு தைச்சி முடிக்கக்கூடிய நேரம் ஆகியாச்சு. முடிக்கும்போது ஃபஸ்ட்டில் நம்ம 1/4 இன்ச்சு மடக்கி தைச்சி விட்டுருந்த அதே அளவுக்கு இந்த மேல் பகுதி இப்போ நம்ம தைச்சிட்டு இருக்க பகுதியிலையும் 1/4 இன்ச்சு மடக்கி நீட்டாக ரிவர்ஸ் அடித்து எடுத்துட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தைச்சி எடுத்தால் போதும், சாரி ஃபால்ஸ் நம்ம ஈஸியாக தைச்சிடலாம். நீங்களும் இந்த மாதிரி தைச்சி பாருங்கள், ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். மறக்காமல் நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக இந்த சாரியை நம்ம ஓரம் மடக்கணும். ஓரம் மடக்கிறத பாருங்கள், ஒரு சிங்கிள் மடக்கம் ஒரு பெரிய மடக்கம் மடக்கி அந்த பெரிய மடக்கோட எட்ஜில் நம்ம சிங்கிள் மடக்கு மடக்கியிருப்போம்ல அந்த அளவில் நீட்டாக எட்ஜில் கரெக்டாக ஒரு ஊசி தைக்கக்கூடிய அளவு கேப்பு விட்டு இந்த மாதிரி தைச்சி எடுத்தால் போதும், சாரி ஓரமாக மடக்கி முடிச்சிடலாம்.
இந்த சாரீக்கு இப்போ நம்ம சாரீ ஓரமாக மடக்கி சாரீ ஃபால்ஸும் தைச்சி முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நிறைய வீடியோ நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலில் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். மறக்காமல் எல்லா வீடியோவும் பாருங்கள். நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சாரீ நம்ம கரை மடக்கும்போது நூல் பிரித்து தான் துணி வெட்டணும். அந்த மாதிரி வெட்டி நம்ம இந்த மாதிரி கரை மடக்கும்போது அந்த துணி எந்த கிராஸும் வராமல் நீட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மாதிரி ஓரம் மடக்கி பாருங்கள். சாரீக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், சூப்பரான சாரீக்கு நம்ம ஓரமாக மடக்கி சாரி ஃபால்ஸை வச்சு தைச்சாச்சு. இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.